சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் இதுவரை தமிழ்நாட்டில் யாருமே அண்மை காலத்தில் அந்த பெண்களை பெத்த தாயே தகப்பனோடு சேர்ந்து உறவினோடு சேர்ந்து அந்த பெண்களை கொலை செய்து விடுவது என்று பழக்கமாக இருக்கிறது. அதற்கு காவல்துறை அதிகாரிகளும் பொறுப்பாக இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக பல பிரச்சனைகளை தர்மபுரியில் நடந்தது, எல்லா இடத்திலும் நடந்திருக்கிறது. ஒவ்வொன்றும் சம்பவத்தை பார்க்கும் பொழுது பெற்றவர்களே பிள்ளைகளை கொல்லும் பொழுது மனித உறவை விட பெற்ற குழந்தையை விட ஜாதி வலுவாக அவருடைய உள்ளத்தில் பயந்திருக்கிறது. அவர்களே இஷ்டப்பட்டாலும் கூட அதை வாழ்ந்து அனுபவிக்க வேண்டும், வாழட்டும் என்று விடுவதற்கு மாறாக கொலை செய்வதும் பழக்கமாக இருக்கிறது. அதில் அண்மை காலத்தில் கூட தொடர்ந்தும் இன்றைக்கு மாதம் 2 இந்த ஆணவ கொலைகள் நடந்து வருகிறது என்பதை இன்று 4 நாளைக்கு முன்னால் கூட மதுரையில் ஒன்று நடந்திருக்கிறது. அதை தொடர்ந்து இந்த நிலைமை வருவது தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்தானது. தொடர்ந்து ஜாதி வேற்றுமையில் நீடிக்கும் பொழுது எதிர்கால சந்ததியின் வாழ்க்கையை பாதிக்கிறது. இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து போராடி இருக்கிறோம். சட்டமன்றத்திலும் சொல்லியிருக்கிறோம். சட்டமன்றத்தில் சொல்லும் பொழுது ஓபிஎஸ் அவர் அமைச்சராக இருக்கும் பொழுது நேரடியாக சொன்னார், அந்த மாதிரி ஆணவ கொலை நடக்கவில்லை என்று சொன்னார்கள். இதுபோன்று பல முறையில் போராடி இருக்கிறோம். அங்கு ஒரு பொதுநல வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கிட்டதும் நீதிபதி ராமசுப்ரமணியம் அவர்கள் வெளியிட்டு இதற்கான தனி விசாரணை போட வேண்டும், அந்த ஆணவ கொலையை பற்றி பரிசீலனை செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் ஒரு ஆணையம் ஏற்படுத்த வேண்டும், காவல்துறையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர் தீர்ப்பளித்திருக்கிறார். அந்த தீர்ப்பை இன்னும் தமிழகத்தில் நிறைவேற்றப்படவில்லை என்பது ஒரு முக்கியமான கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். அது எல்லா கட்சிகளும் பல கட்சிகள் அதை ஆதரித்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை இந்த மாநாட்டில் மையமாக வைத்திருக்கிறோம். அதே போல இன்றைக்கு வன்கொடுமை தடுப்புச் சட்டமும் இருக்கிறது. வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பல ஆண்டுகளாக இருக்கிறது. அண்மையில் திருத்தப்பட்டு முழு சட்டமாக வந்திருக்கிறது. அந்த சட்டத்தின்படி பார்த்தால் கூட தமிழ்நாட்டிலும் அதிகமான நெருக்கடிகள் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளில் 1958 வழக்குகள் போட்டால் கூட அந்த வழக்குகளில் 80 வழக்குகளுக்கு தான் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற எந்த அந்த வழக்குகள் எல்லாம் நல்ல விசாரணை இல்லை, ஆதாரங்கள் இல்லை என்று விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை முறையாக முன்னெடுக்கப்பட வேண்டும், அதற்கும் ஒரு ஆணையம் போட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். 3வது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விதிகள், கல்வி முறைகள், சிறு குறு திட்டம் என்ற முறையில் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடி மக்கள், மற்ற ஒடுக்கப்பட்டவர்கள் இவர்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று இந்தியா பூராவும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த மக்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தபடி நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. அந்த நிதி ஒதுக்கீடு ஒதுக்கப்பட்ட பணத்தை முறையாக அந்த துறைக்கு செலவிடுவதில்லை என்பது தொடர்ந்து பழக்கமாக இருக்கிறது. பொதுத்துறைக்கு பயன்படுத்துகிறார், வேறு துறைகளுக்கு பயன்படுத்துகிறார்கள். இந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்கென்ற ஒதுக்கப்பட்ட தொகையை அவர்களுக்கே பயன்படுத்தாமல் வேறு வகையில் பயன்படுத்தக்கூடிய பழக்கம் இருக்கிறது. அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு போய் சேரவில்லை என்பதெல்லாம் அரசுக்கு நாங்கள் தொடர்ந்து வாதிட்டு சொல்லியிருக்கிறோம். அதற்கும் ஒரு பாதுகாப்பு கமிட்டி போட வேண்டும், முறையாக செயல்படுவதற்கான உத்தரவாதம் போட வேண்டும் என்று பல மாநிலங்களில் போடப்பட்டிருக்கிறது. அதையும் கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். 3வது, இந்த சிறு குறு திட்டங்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த திட்டங்களின் அடிப்படையில் வரும் பொழுது தமிழ்நாட்டில் அந்த ஒதுக்கப்பட்ட மக்களுக்குள்ள பணத்தை கொடுப்பதற்கு மாறாக செலவழிக்கப்படுவதில்லை என்பதோடு இல்லாமல் இப்பொழுது நூலகங்கள் இருக்கிறது, தலித்துகளுக்கான பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அதற்கு முறையான அந்த உதவிகளை செய்வதற்கு மாறாக அதை எந்த வகையிலும் கவனிக்கப்படவில்லை என்ற குறைகளையும் நாங்கள் இந்த தீர்மானத்தில் கொண்டு வருகிறோம். 3வதாக
இன்றைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் இப்போது வறட்சி ஏற்பட்டிருக்கு. இந்த வறட்சியில் இதுவரை இல்லாத வறட்சி. அரசே சொல்லியிருக்கிறது 40 ஆண்டு நம்முடைய கிட்டத்தட்ட 32 மாவட்டத்திலும் வறட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வறட்சிக்கான நிவாரண தொழில் முறையாக கொடுக்கப்படுவதில்லை. அதே நேரத்தில் நிலங்களுக்கான அந்த கடன்கள் தொகை முழுமையும் கொடுக்கப்படவில்லை. நம்முடைய தமிழ்நாடு அரசு கேட்டது 39,000 கோடி ரூபாய் கேட்டது. ஆனால் அரசு கொடுப்பது அங்கே உள்ள குழுவெல்லாம் வந்து பார்த்த பொழுது கூட 2,000 கோடி சொன்னார்கள். ஆனால் 1,700 கோடி தான் கொடுத்தார்கள். முழுமையான இந்த வறட்சி நிவாரண பணத்தை மத்திய அரசு கொடுக்க தவறிவிட்டது, கொடுக்க மறுத்தும் இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் அது தீவிரமான இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மாறாக தமிழ்நாடு அரசிலும் ஒரு நிலையான அரசு இல்லை, யாரிடம் முறையிடுவது என்பது இல்லை. அதே நேரத்தில் இன்றைக்கு நிலத்தில் ஒரு சாதாரண கிராமப்புறத்தில் உள்ள காந்தி கிராம வேலைவாய்ப்பு திட்டம், உறுதி திட்டம்னு இருக்குது. அந்த திட்டத்தில் 4 மாதமாக அவர்களுக்கு வேலை இருந்தாலும் 4 மாதமாக பணம் கொடுக்கப்படவில்லை. அதை நாங்கள் தொடர்ந்து 130 நாளைக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அவர்களுக்கு முழுமையான ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்.